இன்னைக்கு நம்ம பாட்டில் ஓப்பனிங் பார்க்க போறதுல செஸ்ல ஸ்பானிஷ் ஓப்பனிங் பார்க்க போறோம். வெல்கம் டு உங்கள் வீட்டு செஸ். E4 ஓப்பனிங்ஸ்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த வெரைட்டி தான் ரியூ லோபஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் E4 எடுத்து வைக்கிறேன், அதுக்கப்புறம் E5 எடுத்து வைக்கிறாங்க, நைட் F3 எடுத்து வைக்கிறேன், நைட் C6 எடுத்து வைக்கிறாங்க. இப்போ நான் இந்த பிஷப்பை B5ல வைக்கிறேன் அப்படின்னா இதுதாங்க ஸ்பானிஷ் ஓப்பனிங். இது எதுக்காக பண்றாங்க அப்படின்னா, இந்த ஓப்பனிங்கோட அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த சென்டர் இருக்குல்ல, ஸோ சென்டரை கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் இந்த ஓப்பனிங் பண்ணுவாங்க யூஸ்வலா. இப்போ இந்த நைட்டை நான் இங்க பின் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ இந்த இடத்த என்னால ஈஸியா ஆக்குபை பண்ண முடியும். அதாவது இந்த D4 என்னால ஆக்குபை பண்ண முடியும் இதை வச்சு. ஸோ அந்த D4 பிடிக்கிறதுக்காக தான் இந்த ஓப்பனிங் பண்ணுவாங்க. இதுதான் ஸ்பானிஷ் ஓப்பனிங். ஒருவேளை ஆப்பனண்ட் A6 எடுத்து வச்சாங்க அப்படின்னா நீங்க இந்த பிஷப் வச்சு இந்த நைட்டை அடிக்க முடியும். இப்ப நைட் அடிச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் ஆப்பனண்ட் ஒருவேளை இந்த பான் வச்சு இந்த பிஷப் அடிச்சாங்க அப்படின்னா இப்ப இந்த பான், அதாவது E5ல இருக்க பான் பாத்தீங்கன்னா அன்ப்ரொடெக்டடா இருக்கு. ஸோ இதை வந்து ஈஸியா நைட்டை வச்சு நம்மளால அடிக்க முடியும். ஸோ இப்படிதாங்க ஸ்பானிஷ் ஓப்பனிங் கண்டினியூ ஆகும். அவ்வளவுதாங்க. இதே மாதிரி நிறைய ஓப்பனிங்ஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம உங்க வீட்டு செஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.